ஜூலை 26 இன்று அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாவின் பெற்றோர்களான ஸ்வாக்கியம் மற்றும் அண்ணா இவர்களது நினைவை போற்றுகிறது. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையை பார்க்கிற போது இயேசு ஆண்டவர் இந்த தாத்தா பாட்டிகளது நெருக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் பெற்று வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தாரே, அதுபோல் நம்முடைய வாழ்வில் இத்தகைய உறவுகளை இன்றைக்கு நாம் போற்றுவதும், மேலும் இவர்களுக்குள் இருந்த பக்தி, தெய்வ பயம், இறை நம்பிக்கை நம்மிடத்திலும் வளர்க்கப்பட வேண்டும் என்று நாம் முயல வேண்டும். முதல் வாசகத்தில் மோசே யாவே தெய்வத்தோடு தன்னுடைய மக்களை ஒன்றாக அழைத்து அத்தனை பேர் மீதும் அவர் வைத்திருந்த இரத்தத்தை தெளித்து உடன்படிக்கையை மேற்கொள்ளுகிறார். இரத்தத்தின் உடன்படிக்கை இதோ என்று சொல்லி, அதே போல் இன்று ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று நம்மிடத்தில் தொடர்பு கொள்ளுகிற போது, உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாங்கள் உங்களது பிள்ளைகள், நீர் என்னுடைய கடவுள் என்கின்ற அந்த இணைப்பை நம்முடைய வாழ்வில் உணர்ந்து வாழ அழைக்கப்பெறுகிறோம். மேலும் நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இன்று இயேசு சொல்லுகிற உவமையின் அடிப்படையில் பார்க்கிற போது, பகைவன் கோதுமைகளுக்கு மத்தியில் களைகளை விதைத்தது போல இன்றைக்கு நல்லது மத்தியிலே தீமை குடியேறி இருக்கிறது. நாம் தீமை எது நன்மை எது என்று சொல்லி தெரியாமல் இரண்டும் சமரசம் என்கிற விதத்தில் வளர விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் களைகளை களைவதும் பயிர்களை நற்பண்புகளை வளர விடுவதும் என்கின்ற விழிப்புணர்வோடு கூட வாழுகிற வாழ்வை இறைவனிடமிருந்து கேட்டு பெறுவோம். ஆமென்.